ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் ஷவர்மா தான் செய்ய போகிறோம். ஷவர்மா ஸ்டஃப்பே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாண்ட்விச்சாகவும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். நான் 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் பெப்பர், சிக்கன் 65 மசாலா இருந்தால் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா பிணைஞ்சு கொடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம 1/2 அன் ஹவருக்கு மேரினேட் பண்ண விட்டுடலாம். நான் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்கலை. கலர் பார்க்குறதுக்கு பிரைட்டாக தான் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஷவர்மா வச்சு ரேப் பண்ணுறதுக்காக நான் வந்து ரெகுலராக நம்ம எப்படி சப்பாத்தி செய்வோமோ அந்த மாதிரி வந்து சப்பாத்தி வந்து போட்டு வச்சுருக்கேன். இது நம்ம வந்து ஷவர்மா வந்து ரேப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது ஒரு சைடில் பண்ணி வச்சிடலாம். இப்போது ஷவர்மா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு சின்ன கடாயில் ஆயில் போட்டுக்கிறேன். ஆயில் வந்து ரொம்ப தேவையில்லை. ஒரு 3 ஸ்பூன் ஆயில் போட்டால் போதும். ஆயில் சூடாகிட்ட பிறகு நம்ம வந்து ஒன்றா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக வந்து சிக்கன் வந்து போட்டு வச்சுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் திருப்பி விட்டுக்கிறேன். ரொம்ப நேரம் குக் பண்ண வேணாம். ஜஸ்ட் மேலே வந்து உங்களுக்கு பார்க்கும்போது மசாலாலாம் குக் ஆன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி குக் பண்ணி எடுத்தாலே போதும். கடைகளில் வந்து நானை வச்சு வந்து ஷவர்மா ரேப் பண்ணி கொடுப்பாங்க. நான் வந்து சப்பாத்தியில் தான் செஞ்சுருக்கேன். அதனால் ஒன்றும் பெருசாக எதுவும் ஷவர்மாவில் டிஃப்ரென்ஸ் இருக்காது. சப்பாத்தி செய்ய ரொம்ப நேரம் எடுக்கும். நீங்கள் சாண்ட்விச்சாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். அதுவும் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணால் போதும். சிக்கன் வெளியே எடுத்துக்கலாம். சிக்கன் லைட்டாக ஆறிட்ட பிறகு சிசர் வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். கேபேஜ் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஆனியன் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய கேபேஜ் போட்டிங்கன்னா கூட சிக்கன் டேஸ்ட்டே இருக்காது. அதனால் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து நல்ல மயனைஸை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்புறம் 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கேபேஜ், கொஞ்சமாக ஆனியன் போட்டுட்டு ஒரு மயனைஸ் 1 ஸ்பூன் மயனைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டஃபிங்கை வந்து கார்னரில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரேப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரேப் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் வந்து சைடில் ஒரு மடிப்பு மடிச்சுட்டு நீங்கள் வந்து ரோல் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஷவர்மா வந்து ஈஸியாக ரேப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சாண்ட்விச் எப்படி செய்கிறதுனா ரொம்ப சிம்பிளுங்க. ஒன்றும் இல்லை, ரெகுலர் சாண்ட்விச் மாதிரி தான். ஒரே ஒரு எக்கை எடுத்துகிட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு பேன் மேலே போட்டுட்டு 2 பிரெட் வச்சுட்டு நடுவில் வந்து நம்ம ஷவர்மா ஃபில் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான். சாண்ட்விச்சும் ஈஸியாக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ரெகுலராக என்னோடய வீடியோஸ் பார்க்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.